Hello students, இன்னைக்கு previous year question discussionல நம்ம பார்க்க போற chapter electromagnetic induction. So இந்த chapter பத்தி சொல்லணும்னா இது ரொம்பவே ஈஸியான chapter. மெயினா இந்த chapterல எதுல கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்கன்னா first one formula and அதுக்கப்புறம் direction. இந்த chapterல அதிகமா நம்ம கேள்விப்படுற term induced EMF and induced current. அதோட direction எப்படி பார்க்கணும் அப்படின்றத தான் மெயினா கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்க. So ஓவராலா இந்த chapterல எதெல்லாம் கவர் பண்ணிருக்காங்கன்னா first one magnetic flux and induced EMF and induced current and அதுக்கு கீழே தான் self inductance and mutual inductance வருது. இந்த 4 டாபிக்லயுமே first of all எப்படி ஃபார்முலா சூஸ் பண்ணும், எப்படி அப்ரோச் பண்ணும் and ரொம்ப முக்கியமானது டைரக்ஷன் எப்படி பார்க்கணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் அட் லாஸ்ட் எடி கரண்ட் பத்தி சொல்லணும்னா இதோட பேசிக் டீடைல் மெயினா இங்க எங்க யூஸ் பண்றாங்க, டிரான்ஸ்ஃபார்மர்ல இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஃபார்முலாஸ் அண்ட் இது மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும், ரொம்ப ஈஸியாவே ஹேண்டில் பண்ணிடலாம். கொஸ்டின்ஸ் பார்க்க போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சஜஷன், நம்ம சேனல்ல கம்ப்ளீட்டா நீட் சம்பந்தமான வீடியோஸ் தான் போட போறோம். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி சஜஷன் எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்ற உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். A coil of resistance 400 ohm is placed in a magnetic field if the magnetic flux linked with the coil varies with the time. So flux ஓட equation அவங்க கொடுத்திருக்காங்க. என்ன கேக்குறாங்கன்னா the current in the coil at time t is equal to 2 seconds. So first of all நம்ம given data எடுத்துக்கலாம். First flux ஓட equation கொடுத்திருக்காங்க. முதல்ல நம்ம அதை எடுத்துக்கலாம். Flux is equal to 50 t square plus 4. Okay. So இப்போ fluxல இருந்து நம்ம induced EMF கண்டுபிடிக்கணும். கரெக்டா? So formula வந்து என்னன்னா induced EMF is equal to minus d phi by dt. That is நமக்கு flux ஒரு equation கொடுத்திருக்காங்க. அது with respect to timeல நம்ம differentiate பண்ணனா you will get EMF. That is induced EMF. So first அதை நம்ம calculate பண்ணலாம். So minus நமக்கு 50 அப்படியே இருக்கட்டும். t square வந்து நமக்கு 2t மாறிடும். Plus 4 is a constant. So constant differentiate பண்ணா it will go to 0. அப்ப நமக்கு இங்க என்ன கிடைக்குது அப்படின்னா 50 into 2 100. So minus 100t. இதுதான் நமக்கு என்னன்னா induced EMF. And also அவங்க கொடுத்திருக்கிறது at time t is equal to 2 seconds கொடுத்திருக்காங்க. அப்ப t இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், 2 seconds substitute பண்ணலாம். So இங்க substitute பண்றேன். E is equal to minus 100 into 2. So that will give minus 200 volt. Okay, so EMF ஓட unit. இப்போ நெக்ஸ்ட் அவங்க என்ன கேட்குறாங்க, கரண்ட் தான் கேட்குறாங்க அண்ட் ஆல்சோ அவங்க கிவன் டேட்டால ரெசிஸ்டன்ஸ் தந்திருக்காங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்போ கண்டிப்பாக நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். we can take Ohm's law. V is equal to IR. ஸோ கரண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும், ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்க Vன்றது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், அதுக்கு பதிலாக இன்டியூஸ் EMF எடுத்துக்கலாம், ஏன்னா ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அப்போ இங்க Vக்கு பதிலாக E is equal to IRன்னு சூஸ் பண்ணிப்போம். ஸோ you have to find I. So I is equal to E by R. So E என்ற இடத்துல என்ன கொடுத்திருக்காங்க, that is minus 200. Resistance என்ற இடத்துல வந்து 400. So cancel பண்ணோம் அப்படின்னா நமக்கு minus 1/2 ampere வரும். So minus 1/2ன்றது minus 0.5 ampere. So இங்க நமக்கு current is a scalar. அப்போ நம்ம இங்க negative sign எடுக்க வேணாம், just value மட்டும் எடுத்தா போதும். அப்போ I is equal to 0.5 ampere. So we'll check the option. Option 1 is the right answer. We'll see the next question. In the question ரொம்ப interesting ஆன question. ஏன்னா questionஐ பார்த்தாலே தெரியும் எந்த given dataவும் equation கொடுக்கல, basic theoryல இருந்து கேட்டிருக்காங்க. So first நம்ம question பார்ப்போம். A wire loop is rotated in a magnetic field. Okay, ஒரு magnetic field இருக்கு, அதுல ஒரு wire loop இருக்கு. So ஒரு wire loop இருக்குன்னா கண்டிப்பா அதுல current pass ஆகும் and also அதை rotate பண்ணிட்டு இருக்காங்க. ரொட்டேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா there will be a change in magnetic field, அதனால flux create ஆயிருக்கும். அப்ப இங்க ஃப்ளக்ஸுக்கு எந்த ஈக்குவேஷனும் தரல, ஸோ அதனால நான் பேசிக் ஈக்குவேஷன் எடுக்க போறேன். flux is equal to நம்ம B dot Aன்னு சொல்லுவோம், இல்லை நம்ம ஃபுல் ஃபார்மா எழுதணும்னா NBA cos theta. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்ச பேசிக் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் பார்க்கலாம், the frequency of change of direction of a induced EMF. ஸோ இங்கே இன்டியூஸ் EMF கேட்கல, the change in direction of frequency தான் கேட்குறாங்க. கரெக்டா? ஸோ அப்போ அதை நம்ம அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணலாம். இவங்க ஃப்ரீக்வன்சிலாம் வச்சு கேட்டனால இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு வேணும்னா தீட்டாவை ஒமேகா டின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா யூஸ்வலாக மற்ற ஃபார்முலாலையும் இப்படி தான் எடுப்போம். ஒமேகான்றது ஆங்குலர் வெலாசிட்டி, where t is a time.
ஸோ நான் இங்கே இதுவே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஏன்னா அது பேசிக் ஃபார்முலா. இப்படியே படித்தோன்னா மற்ற சம்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும். ஸோ NBA cos எனக்கு தீட்டான்ற இடத்துல ஒமேகா டீன்னு எடுத்துப்போம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இப்போ இன்டியூஸ் EMF கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு என்ன தெரியும்? இன்டியூஸ் EMF is equal to minus d∅/dt. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மைனஸ் காமனாக எடுத்துக்கலாம். கான்ஸ்டன்ட்ஸ்லாம் வெளியே எடுத்துடலாம். NBA கான்ஸ்டன்ட். பேலன்ஸ் காஸ் தீட்டா தானே. காஸ் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் கிடைக்கும். ஸோ மைனஸ் சைன் கரெக்டாக. ஸோ மைனஸ் சைன் ஒமேகா டி நான் இது பண்ணிட்டேன். அண்ட் ஆல்சோ வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ஆனதுன்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். அப்போ எகெயின் ஒமேகா டி டிஃப்ரென்ஷியேட் ஆச்சுன்னா வெளியில் ஒமேகா வந்துடும். ஓகே. ஸோ யூ கேன் சி எனக்கு இங்கே மைனஸ் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிடும். அப்போ இன்டியூஸ் EMF is equal to ஒமேகா இங்கே இருக்கிறது எழுதியிருக்கேன் NBA எனக்கு சைன் ஒமேகா டின்னு கிடைக்குது. கரெக்டா? ஸோ இங்கே பாருங்க ஒமேகா NBA கான்ஸ்டன்ட். ஏன்னா அதை பற்றி எதுவுமே தரல. அப்போ எனக்கு இதை ஒரு கான்ஸ்டன்ட் E0ன்னு எடுத்துக்கலாம். அப்போ இன்டியூஸ் EMF கிராஃப் எது டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா சைன் ஃபங்க்ஷனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. அப்போ கிராஃப் அது தகுந்த மாதிரியே வரையலாம். ஸோ சைன் ஃபங்க்ஷன்னா கண்டிப்பாக நமக்கு தெரியும் sin 0 0. ஸோ 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்படி இருக்குமா வேவ்? கரெக்டாக. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும். அப்போ நமக்கு பாருங்க இங்கே 2 டைரக்ஷன் இருக்கு ஒரு ஆசிலேஷன்லேயே. எனக்கு இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே எண்ட் ஆகுறது தான் ஒரு ஆசிலேஷன். ஸோ அந்த ஆசிலேஷன்லேயே ஃபர்ஸ்ட் பாருங்க எனக்கு ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சைட் போயிருக்கு, அடுத்து நெகட்டிவ் சைட் போகுது. அப்போ டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது. அப்போ ஒரு இது பாசிட்டிவ், செகண்ட் இது நெகட்டிவ். எகைன் நெக்ஸ்ட் ஆசிலேஷன் போகும்போது எகைன் பாசிட்டிவ். அப்போ ஒரு ஆசிலேஷன்ல எனக்கு 2 டைரக்ஷன் இருக்கு. கரெக்டா? அப்போ ட்வைஸ் பர் ரெவல்யூஷன் சொல்லலாம். ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். A cycle wheel of radius 0.5 meter is rotated with an angular velocity of 10 radian per second in a region of a magnetic field 0.1 Tesla which is perpendicular to the plane of a wheel. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எடுத்திருக்காங்க. அதில் ஒரு சைக்கிள் வீல் ஆஃப் ரேடியஸ் 0.5 மீட்டரை வச்சுட்டு கான்ஸ்டண்ட்டாக ரொட்டேட் பண்ணுறாங்க. அப்போ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு ஆப்ஜெக்டை கண்டினியூஸாக மூவ் பண்ணும்போது கண்டிப்பாக ஃப்ளக்ஸ் இன்டியூஸ் ஆகும். அண்ட் பிகாஸ் ஆஃப் தட் நமக்கு இன்டியூஸ் EMF கிடைக்கும். ஸோ இப்போ அவங்க கேட்குறது என்னன்னா the EMF generated between center and the rim. ஸோ EMF generated தான் கேட்குறாங்க. ஸோ this you call it as rotational EMF. ஸோ இதுக்கு டைரக்டாக ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ அந்த ஃபார்முலா நான் எழுதுறேன். சப்போஸ் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃபார்முலா பார்க்குறீங்கன்னா இது நோட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. தட் இஸ் ரொட்டேஷனல் EMFன்னு நம்ம அதை சொல்லுவோம். ஸோ ரொட்டேஷனல் EMF E is equal to half B omega R square. ஸோ எந்த இடத்துலலாம் இந்த இன்டியூஸ் EMF தட் இஸ் இந்த ரொட்டேஷனல் EMF யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் நமக்கு ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் கான்ஸ்டண்ட்டாக ரொட்டேட் ஆகிட்டு இருக்குன்னா இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ கிவன் டேட்டா பார்க்கலாம். நம்ம இங்கே R கொடுத்துருக்காங்க, ஒமேகா கொடுத்துருக்காங்க, பியும் கொடுத்துருக்காங்க. ஸோ டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ ஹாஃப் இன்டூ இன்ஸ்டெட் ஆஃப் பி நம்ம 0.1ன்னு எழுதலாம். ஒமேகான்ற இடத்துல அவங்க 10ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 10ன்னு எழுதிப்போம். ரேடியஸ் R வந்து 0.5 எனக்கு ஸ்கொயரில் இருக்குது. அப்போ 0.5 இன்டூ 0.5 கரெக்டாக. ஸோ அப்போ 0.5 இன்டூ 0.5 வந்து 0.25 வரும். அண்ட் 0.1 இன்டூ 10 வந்து 1 வரும். அப்போ நமக்கு இங்கே என்ன வரும்னா 0.25/2. ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு 0.125 வோல்ட். ஓகே, ஸோ we'll check the option. Option 2 is the right answer. We'll see the next question. A 800 turn coil of effective area 0.05 meter square is kept perpendicular to a magnetic field 5 into 10⁻⁵ Tesla. So B கொடுத்திருக்காங்க, A கொடுத்திருக்காங்க. When a plane of a coil is rotated by 90 degree around any one of its coplanar axis in 0.1 second, the EMF induced in the coil. So இப்போ என்ன சொல்றாங்கன்னா ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ஒரு காயில் எடுத்திருக்காங்க. இப்போ இந்த காயிலை ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும்? ஃப்ளக்ஸ் நமக்கு சேஞ்ச் ஆகும். பிகாஸ் ஆஃப் தட் நமக்கு EMF ஜென்ரேட் ஆகும் இல்லையா? அந்த இன்டியூஸ் EMF என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச ஜென்ரல் ஃபார்முலா தட் இஸ் இன்டியூஸ் EMF இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ இது வந்து டிஃப்ரென்ஷியேஷன் வரும்போது இப்படி எழுதுவோம். பட் இங்கே இவங்க ஈக்குவேஷனாலாம் கொடுக்கல. அப்போ சிம்பிளா மைனஸ் சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளக்ஸ்லாம் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு நான் டயக்ராம் எடுக்கிறேன். Let us consider நான் வந்துட்டு இப்போதைக்கு ஒரு பிளேன் காயில் இமேஜினரா எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இந்த பிளேன் காயில நம்ம என்னன்னு சொன்னோம்? மேக்னெட்டிக் ஃபீல்ட் பெர்பெண்டிகுலரா பாஸ் ஆகுதுன்னு சொன்னோம். ஸோ அப்போ இது வழியில என்ட்ராகி இப்படி வெளியே போகுது. ஓகே,
that is இந்த காயிலுக்கு பெர்பெண்டிகுலரா மேக்னெட்டிக் ஃபீல்ட் பாஸ் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஃப்ளக்ஸ் பார்க்கணுமா? ஏன்னா நமக்கு சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா? நமக்கு மைனஸ் சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ்ன்றது என்னது? ஃபைனல் மைனஸ் இனிஷியல் with respect to time t. So இந்த flux நம்ம கண்டுபிடிக்கணும். So first initial flux பார்க்கலாம். Initial flux, first of all, flux ஓட formula என்ன அப்படின்னா NBA cos theta. Okay. So இங்க thetaன்றது angle between B and A. So Bன்றது இப்படி இருக்கு. அப்ப Aன்றது என்னன்னு பார்க்கணும் இல்லையா? So இங்க Aன்றது surface area. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு காயில் இல்ல ஒரு பிளேன் என்ன வேணாலும் இருக்கட்டும், அதுக்கு ஏரியா ஆல்வேஸ் வில் பி நார்மல் டு இட். அதுக்கு பெர்பெண்டிகுலர் நார்மலா தான் இருக்கணும். ஸோ நமக்கு இப்படி இருக்கும். கரெக்டா? ஸோ திஸ் இஸ் A. ஃபைன். இப்போ நம்ம ஆங்கிள் பார்க்கலாம். இனிஷியலா இது ரெண்டு பேரலல்ல இருக்கு. அப்போ தீட்டா நமக்கு என்னன்னா 0 டிகிரி பிகாஸ் they are parallel to each other. மற்றபடி இந்த N, B, A எல்லாமே தந்திருக்காங்க. ஸோ சப்ஸ்டிட் பண்ணலாம். இனிஷியல் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு Nன்ற இடத்துல எனக்கு 800 இருக்கு. and B என்ற இடத்துல 5 into 10 power minus 5 and A என்ற இடத்துல 0.05 and into cos 0 cos 0 என்னது 1. so டைரக்டாவே சப்ஸ்டிட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இங்க ரெண்டு டெசிமல் வச்சிருக்காங்க, இங்க ரெண்டு ஜீரோஸ் இருக்கு, அது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ என் கால்குலேஷன் நான் என்னோட ஓன் மெத்தட்ல போட போறேன். கால்குலேஷன் உங்களுக்கு எப்படி ஈஸியா வருதோ அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகே. ஸோ நான் எப்படி சிம்பிளா போடுவேன்னா, ஒன்னு இந்த 5 நான் மல்டிப்ளை பண்ணுவேன், இல்லை இந்த 800 இந்த 5 வந்து நான் மல்டிப்ளை பண்ணுவேன். ஸோ இப்போ நம்ம 5 மல்டிப்ளை பண்ணுறோன்னு வச்சுப்போம். எனக்கு இங்கே 800 இருக்கு இன்டூ இங்கே 5 5 25 பட் ரெண்டு டெசிமல் இருக்கிறனால நம்ம வந்து 0.25 இன்டூ 10 பவர் மைனஸ் 5ன்னு எடுப்போம். இங்கே பாருங்க, நமக்கு இங்கே ரெண்டு டெசிமல் தள்ளி இருக்கு, இங்கே ரெண்டு ஜீரோஸ் சும்மா இருக்கு. அப்போ சிம்பிளா எப்படி எழுதிடலாம்? 8 இன்டூ 25 எழுதிடலாமா? அப்போ இன்னும் ஈஸியா முடிஞ்சிருமா? அப்போ 8 into 25. ஸோ நம்ம கால்குலேட் பண்ணலாம். 5 8s நமக்கு 40 வரும். ஸோ இங்கே 4 போச்சுன்னா இங்கே வந்து 20. கரெக்டாக 200 into 10 power minus 5ன்னு சொல்லலாம். ஆர்எல்ஸ் 2 into 10 power minus 3ன்னு சொல்லலாம். கரெக்டா? இதுதான் எனக்கு இனிஷியல் ஃப்ளக்ஸ். நெக்ஸ்ட் இப்போ ஃபைனல் ஃப்ளக்ஸ் பார்க்கணும். ஸோ ஃபைனல் ஃப்ளக்ஸ்க்கு என்ன? ஆங்கிள் வந்து 90 டிகிரியா அது வந்து மாறி இருக்கு. அப்போ ஃபைனல்ல வந்து தீட்டா நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 90 டிகிரி. அப்போ ஃபைனல் ஃப்ளக்ஸ் நம்ம பார்க்கலாம். அதே NBA தான், பட் ஆங்கிள் மாறுதான். ஆங்கிள் என்னது? cos 90. ஸோ cos 90 0. அப்போ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ஃபைனல் ஃப்ளக்ஸ் மொத்தமா 0 ஆயிருது. ஓகே. ஸோ இப்போ இனிஷியல் தெரிஞ்சிருச்சு, ஃபைனல் தெரிஞ்சிருச்சு. அப்படியே மேலே சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்படி சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா you will get E is equal to மைனஸ் ஃபைனல் வந்து 0 மைனஸ் இனிஷியல் என்னன்னா 2 into 10 power minus 3 பை டைம் நமக்கு என்னன்னா 0.1. ஓகே. ஸோ மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிருச்சா? அப்போ பேலன்ஸ் நம்ம பார்க்கலாம். 2 into 10 power minus 3 பை 0.1. 0.1 இடத்துல 10 power minus 1 மேலே போச்சுன்னா பிளஸ் 1. ஸோ 2 into 10 power minus 2 volt. ஓகே. ஸோ அதாவது வேல்யூ என்ன கிடைக்கும்னா 0.02 வோல்ட்னு கிடைக்கும். So option 1 is the right answer. Next one, a thin semicircular conducting ring PQR of radius R is falling with its plane vertical in the horizontal magnetic field B as shown in the figure. So இந்த question என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எனக்கு ஹாரிசான்டல்ல இருக்கு and அதுக்கு perpendicular, that means vertically ஒரு ரிங்கை ஃபால் பண்ண விடுறாங்க. So that means the ring is moving perpendicular to the magnetic field. அதை தான் இந்த டயக்ராம்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு ரிங் வந்து மூவ் ஆகுதுன்னா கண்டிப்பாக தேர் வில் பி அ சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் தேர் வில் பி அ சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ். இதனால எனக்கு இன்டியூஸ் EMF கண்டிப்பாக கிரியேட் ஆகும். ஸோ இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் டெவலப் அக்ராஸ் த ரிங் when the speed is v. ஸோ இங்கே பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்னு கேட்குறாங்க. இந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான் இன்டியூஸ் EMF. ஓகே. அண்ட் ஆல்ரெடி நான் சொன்னதான், ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலரா ஒரு ரிங் மூவ் ஆகுதுன்னா கண்டிப்பா எனக்கு இன்டியூஸ் EMF இருக்கும். அந்த இன்டியூஸ் EMFக்கு பேர் என்னன்னா மோஷனல் EMF அண்ட் அதுக்கு ஃபார்முலா E is equal to BLV sin theta. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம ஸ்கூல் புக்லேயே பார்த்துருப்போம். சப்போஸ் நீங்க பார்க்கல, இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. நிறைய இடத்துல இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலர் தான் அந்த ரிங் மூவ் ஆகுது. ஸோ we can take theta has 90 டிகிரி. கரெக்டா? அப்போ தீட்டா நம்ம 90 டிகிரின்னு எடுத்துட்டோம்னா
sin 90 is 1. So அப்போ பேலன்ஸ் எனக்கு என்ன இருக்கு? E is equal to BLV இருக்கு. ஓகே, ஸோ Vன்றது ஸ்பீட்னு கொடுத்துட்டாங்க, அப்படியே இருக்கட்டும். Bன்றது மேக்னெட்டிக் ஃபீல்ட் Bன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த L பார்க்கணும். ஸோ இப்போ இவங்க இந்த ரிங்குக்கு தான் வந்து கேட்டிருக்காங்க பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ். அப்போ இந்த ரிங்கோட எண்ட்ஸை நம்ம கனெக்ட் பண்ணலாம். ரிங்கோட ரேடியஸ் வந்து Rன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த எண்ட்ஸை கனெக்ட் பண்ணும் அப்படின்னா இட்ஸ் அ டயாமீட்டர். அப்போ இங்கே லென்த் வந்து டயாமீட்டர், தட் இஸ் 2R. அப்போ இங்க Lன்ற இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்? 2Rன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்போ B into 2R into B. ஸோ அப்போ எப்படி எழுதலாம்னா 2RBV. ஸோ இது ஆப்ஷன்ல இருக்கான்னு பார்ப்போம். ஆப்ஷன் 4ல 2RBV இருக்கு. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இது ஈஸியான கொஸ்டின் தான், பட் டைரக்ஷன் மட்டும் கேர்ஃபுல்லா பார்க்கணும். Question பார்ப்போம். An electron moves on a straight line path xy as shown. So எனக்கு xyன்ற ஒரு path இருக்கு, அதுல electron வந்து மூவ் ஆகுது. The ABCD is a coil adjacent to the path of the electron. So அந்த path of the electron பக்கத்திலே ஒரு coil வச்சிருக்காங்க. What will be the direction of the current if any induced in the coil? So electron இங்க மூவ் ஆகும்போது கண்டிப்பா பக்கத்துல இருக்க coilல induced current வந்து கிரியேட் ஆகும். So அந்த induced currentோட டைரக்ஷனை வச்சு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டினை அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட பேசிக்கை நான் சொல்லிடுறேன். அது பார்த்துட்டு இது வந்தோம்னா இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ். ஸோ இப்போ லெட் அஸ் கன்சிடர் நமக்கு இங்கே ஒரு காயில் இருக்கு. இந்த இடத்துல கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்கிறாங்க. லைக் இந்த பாத்தில் எனக்கு ஒரு வயரில் கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்கிறாங்கன்னா யூ கேன் சி எனக்கு இந்த கரண்ட் வந்து காயில் பக்கத்தில் வருது. தட் இஸ் இட்ஸ் அப்ரோச்சிங். அப்போ அப்ரோச் ஆகுதுன்னா கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ கரண்ட் இப்படி எனக்கு போகுது, கரண்ட் இன்க்ரீசிங் ஆர் அப்ரோச்சிங் த காயில்னா எனக்கு இங்கே இன்டியூஸ் கரண்ட் ஆப்போசிட்டாக பாஸ் ஆகும். அப்போ ஆப்போசிட்டாக பாஸ் ஆகுதுன்னா இது கிளாக் வைஸில் போகும். கரெக்டாக? ஸோ இங்கே எனக்கு கிளாக் வைஸில் மூவ் ஆகுது. சப்போஸ் இன்ஸ்டெட் ஆஃப் கரண்ட் எனக்கு ஒரு எலக்ட்ரான் வந்து மூவ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ எலக்ட்ரான் அப்ரோச் ஆகுதுன்னா தட்ஸ் மூவிங், தட் இஸ் அது இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அப்போ எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸில் எனக்கு என்ன ஆகும்? இன்டியூஸ் கரண்ட் ஃப்ளோ ஆகும். அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கரண்ட் அப்ரோச் ஆகுதுன்னா எனக்கு கிளாக் வைஸ், அதே எலக்ட்ரான் அப்ரோச் ஆகுதுன்னா ஆன்டி கிளாக் வைஸ். இந்த லாஜிக்கை தான் இந்த சம்ல நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்போ நமக்கு என்னன்னா இந்த எலக்ட்ரான் எக்ஸ்ல இருந்து ஒய் வரைக்கும் போகுது. ஸோ அப்போ நான் ரெண்டா பிரிச்சுக்க போறேன். இது வந்து மிட் பாயிண்ட். எனக்கு எக்ஸ்ல இருந்து பாயிண்ட் ஓ வரைக்கும் எலக்ட்ரான் அப்ரோச் ஆகுது. பாயிண்ட் ஓல இருந்து ஒய்ல வந்துட்டு எனக்கு என்ன ஆகுது? எலக்ட்ரான் இந்த காயில விட்டு தூரமா போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் இதை எடுத்துப்போம். எக்ஸ் டு ஓ எனக்கு எலக்ட்ரான் அப்ரோச் ஆகுது. எலக்ட்ரான் அப்ரோச் ஆகுது அப்படின்னா இப்போ என்ன சொன்னோம்? ஆன்டி கிளாக் வைஸ்ல நமக்கு இன்டியூஸ் கரண்ட் ஃப்ளோ ஆகும். அப்போ ஆன்டி கிளாக் வைஸ்னா பாத் வந்து ஏபிசிடியா இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் ஓவர் ரீச் ஆனதுக்கு அப்புறம் ஓல இருந்து ஒய்க்கு போகுதா, இட்ஸ் மூவிங் அவே ஃப்ரம் த காயில். அப்போ அப்படியே கரண்டோட டைரக்ஷன் ரிவர்ஸ் ஆயிரும். அப்படி ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா ஓ டு ஒய்னும் போது ஏடிசிபி அப்படியே எனக்கு என்ன ஆகும்னா ரிவர்ஸ் ஆகும். அப்போ இதை வச்சு ஆப்ஷன்ஸை பார்ப்போம். Option A, the current will reverse its direction as the electron goes past the coil அப்படின்றாங்க. அதாவது எனக்கு இப்படி கிராஸ் ஆகி போகும்போது இன்டியூஸ் கரண்டோட டைரக்ஷன் மாறும்னு சொல்றாங்க. ஸோ கண்டிப்பா மாறி இருக்கு. அப்போ ஆப்ஷன் A is the right answer. Next one, a uniform magnetic field is restricted within a region of radius small r. The magnetic field changes with the time at the rate of dV by dt. ஸோ இங்கே வந்து டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் லூப் பாருங்க, அந்த ஃபர்ஸ்ட் லூப்போட ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர்னு சொல்லியிருக்காங்க. பட் யூ கேன் சி அதுல எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் கன்ஃபைன்ட் இன் ரீஜன் ஆஃப் ரேடியஸ் ஸ்மால் ஆர் ரீஜன்ல வந்து கன்ஃபைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்கன்னா the loop 2 of radius r is outside the region of a magnetic field. இங்க loop 2 இருக்கு, அதுல வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் இல்ல. இப்போ அவங்க கேட்கறது the EMF generator, EMF வந்து கேட்குறாங்க. நமக்கு தெரியும் ஒரு EMF இல்ல induced EMF நமக்கு ஜெனரேட் ஆகும்னா there should be a change in magnetic field and as well as change in flux. அது தகுந்த மாதிரி நமக்கு ஈக்குவேஷனும் தெரியும். ஃபர்ஸ்ட் அந்த ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். E is equal to minus d5 by dt. ஓகே, ஸோ இவங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் வச்சு கேட்டனால ஃப்ளக்ஸை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். தட் இஸ் B dot Aன்னு சொல்லிட்டு E is equal to minus d by dt. ஃப்ளக்ஸ்ன்ற இடத்துல நம்ம வந்து BA அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்க எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. A வந்து கான்ஸ்டன்ட், ஸோ அது வெளியே எடுத்துடலாம். அப்படி வெளியே எடுத்துட்டோம்னா A into minus dB by dt. ஓகே, ஸோ இங்கே ஏரியா பார்க்கலாம். இட்ஸ் அ டைப் ஆஃப் அ சர்க்கிள். கரெக்டா? அப்போ எனக்கு பை ஆர் ஸ்கொயர் எடுக்கலாம். இங்க ஆர் எடுக்கும் போது கேர்ஃபுல்லா எடுக்கணும். என்னன்னா
இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் எனக்கு ரீஜன் ஸ்மால் ஆர்ல தான் இருக்கு. அப்ப அதோட ரேடியஸ் தான் எடுக்கணும், லூப்போட ரேடியஸ் இருக்கக்கூடாது. அப்ப நான் சப்ஸ்டியூட் பண்றேன். எனக்கு பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் டிபி பை டிடி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதை ரீஃபார்ம் பண்ணி பர்ஃபெக்டா எழுதிக்கலாம். இது வந்து இ. ஸோ இன்டியூஸ் இஎம்எஃப் E1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் முன்னாடி கொண்டு வந்துடலாம், மைனஸ் டிபி பை டிடி இன்டூ பை ஆர் ஸ்கொயர். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் லூப்க்கு நமக்கு கிடைச்சிருக்க ஈக்குவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஆப்ஷன் 2லையும் இருக்கு, ஆப்ஷன் 3லையும் இருக்கு. ஓகே, இப்போ செகண்ட் லூப் பார்க்கலாம். செகண்ட் லூப்ல எனக்கு என்ன பிரச்சனைனா மேக்னெட்டிக் ஃபீல்டே இல்லை. எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டே இல்லைன்னா தேர் வில் நாட் பி a சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஃப்ளக்ஸும் அப்போ எனக்கு 0 தான், அப்போ இன்டியூஸ் இஎம்எஃப்பும் 0 தான். அப்போ லூப் 2ல எனக்கு இன்டியூஸ் இஎம்எஃப் இருக்காது. அப்போ தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட், தட் இஸ் 0 இன் லூப் 2. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். இந்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் ரொம்பவே ஈஸியான கொஸ்டின், பட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கேர்ஃபுல்லாக பார்க்கணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்க மென்டாலிட்டி என்னன்னா, கிராஃப்ஸ் நம்ம பார்த்த உடனே ஓகே இது நிறைய கன்ஃபியூசிங்காக இருக்கும், கண்டிப்பாக நம்ம தப்பு பண்ணிடுவோம், அதனால இதை ஸ்கிப் பண்ணிடலாம்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிடுவாங்க. பட் டோன்ட் டூ தட். இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். The current in the inductance is varies with time according to the plot shown in the figure. ஸோ நமக்கு கிராஃப் கொடுத்துருக்காங்க வித் ரெஸ்பெக்ட் டு கரண்ட் அண்ட் டைம் அண்ட் இண்டக்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக ஒரு ஏசி சோர்ஸோட தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. when one of the following is the correct variation of voltage with time. ஸோ இங்கே வோல்டேஜ் அப்படின்றது என்னன்னா ஒன்றும் கிடையாது, இன்டியூஸ் இஎம்எஃப். எகெயின் இன்டியூஸ் இஎம்எஃப், இண்டக்டன்ஸ், கரண்ட், இது எல்லாமே ரிலேட் பண்ணுற மாதிரி நமக்கு ஃபார்முலா வேணும். ஸோ இதெல்லாம் ரிலேட் பண்ணுற மாதிரி நம்ம ஃபார்முலா ஸ்கூல் புக்லேயே படிச்சிருப்போம். தட் இஸ் செல்ஃப் இண்டக்டன்ஸ். E இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எல் டிஐ பை டிடி. ஓகே, ஸோ சேஞ்ச் இன் கரண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், அதுதான் இந்த கிராஃப்ல கொடுத்துருக்காங்க. கரெக்டா? I பை டி. ஸோ நமக்கு இந்த கிராஃப்ல நம்ம ஸ்லோப் எடுக்கிறோம்னா ஸ்லோப்ன்றது என்னது? தட் இஸ் சேஞ்ச் இன் ஒய் ஆக்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த எக்ஸ் ஆக்சஸ். கரெக்டா? ஸோ சேஞ்ச் இன் ஒய் போது சேஞ்ச் இன் கரண்ட், அதுமாதிரி சேஞ்ச் இன் டைம்னும் போது டெல் டி நம்ம இங்கே வைப்போம். கரெக்டா? ஸோ நம்ம நார்மலாக டெல் வந்து யூஸ் பண்ணுறோம், அதுக்கு பதிலாக இங்கே சேஞ்ச் வந்து டிஐ அண்ட் டிடி யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அதே மாதிரி எழுதிக்கலாம் டிஐ பை டிடி. அப்போ இந்த ஈக்குவேஷன்ல டிஐ பை டிடி அப்படின்றது என்னன்னா ஸ்லோப். அப்போ இந்த டேர்ம் வந்து எனக்கு என்னவா இருக்கும்னா ஸ்லோப்பா இருக்கும். ஸோ வேணும்னா நம்ம தனியாகவும் எழுதிக்கலாம். தட் இஸ் திஸ் டேர்ம் இஸ் ஸ்லோப். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கிராஃப் பார்க்கலாம். இப்போ கிராஃப்ல நான் 2 பார்ட் இருக்கு. கரெக்டா? 2 பார்ட் இருக்கு. நான் தனித்தனியாக பார்க்க போறேன், அதாவது டிவைட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த t/2 வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் பாருங்க, இங்க கிராஃப் வந்து லீனியரா இன்க்ரீஸ் ஆகுது, ஸ்ட்ரைட் லைன்ல. ஸோ நார்மலாக இந்த மாதிரி கிராஃப்ல ஸ்ட்ரைட் லைன் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்லோப் வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். இங்கே இருக்கிற ஸ்லோப் வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். ஃபைன். ஸோ அப்போ இங்கே பாருங்க, இங்கே ஸ்லோப்ன்றது டிஐ பை டிடி. அப்போ டிஐ பை டிடி இந்த இடத்துல கான்ஸ்டன்ட்டாக இருக்கு. கரெக்டா? அப்போ இன்டியூஸ் இஎம்எஃப் பார்க்கலாம். E இஸ் ஈக்குவல் டு மைனஸ், இங்கே எல்ன்றது ஆல்ரெடி கான்ஸ்டன்ட், பிகாஸ் ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் அவங்க கொடுத்துருப்பாங்க, தட் இஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டு. ஸோ எல் வந்து ஆல்ரெடி கான்ஸ்டன்ட், டிஐ பை டிடியும் கான்ஸ்டன்ட், அண்ட் ஆல்சோ இங்க இருக்கிற ஸ்லோப் பாருங்க பாசிட்டிவா இருக்கும். ஏன் அப்படின்னா இங்க கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இங்க கேர்ஃபுல்லா நம்ம பார்க்கலாம், இங்க ஸ்லோப் வந்து எனக்கு பாசிட்டிவ். கரெக்டா? அண்ட் ஆல்சோ இட்ஸ் அ கான்ஸ்டன்ட். அப்போ இன்டியூஸ் இஎம்எஃப்ல நான் சப்ஸ்டியூட் பண்ணனா E இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எல் இஸ் அ கான்ஸ்டன்ட், டிஐ பை டிடியும் கான்ஸ்டன்ட் தான், அண்ட் ஆல்சோ பாசிட்டிவ். அப்போ எனக்கு ஈன்றதும் கான்ஸ்டன்டா தான் இருக்கும், பட் நெகட்டிவா இருக்கணும். ஸோ E has to be constant and negative. அப்போ நம்ம ஆப்ஷன் பார்க்கலாம் எதோட மேட்ச் ஆகுதுன்னு. ஆப்ஷன் டி, தட் இஸ் 4 மட்டும்தான் மேட்ச் ஆகுது. ஏன்னா அங்கே மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காங்க, கான்ஸ்டன்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். பட் ஈவன் தோ நெக்ஸ்ட் ஒனுக்கும் நம்ம ப்ரொசீட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எனக்கு வந்து E வந்து நெகட்டிவ் அண்ட் கான்ஸ்டன்ட் கிடைச்சிருச்சு, ஏன்னா ஸ்லோப் வந்து கான்ஸ்டன்ட்ன்றனால. அதே செகண்ட் பார்ட் பாருங்க, செகண்ட் பார்ட்லையும் அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கு. கரெக்டா? பட் எனக்கு இங்கே டிக்ரீஸ் ஆகுது. அப்போ டி பை டிடி எனக்கு கான்ஸ்டன்டாக தான் இருக்கும், பட் எனக்கு டிக்ரீஸ் ஆகுது இல்லையா, அப்போ நெகட்டிவ் வரும். அதாவது எனக்கு ஸ்லோப் வந்து நெகட்டிவா இருக்குன்னு அர்த்தம், மைனஸ் ஸ்லோப்பா இருக்குன்னு அர்த்தம். அப்போ இங்கே மைனஸ் போட்டு பார்க்கலாம். E இஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கு, எல்ன்றது கான்ஸ்டன்ட், அது விட்டுடலாம். டி பை டிடின்றது எனக்கு நெகட்டிவ் ஸ்லோப். ஏன் நெகட்டிவ் ஸ்லோப்னா இது டிக்ரீஸ் ஆகுது. இது டிக்ரீஸ் ஆகிறதுனால
அது கான்ஸ்டண்டா தான் இருக்கும் பட் நெகட்டிவா இருக்கும். அப்போ மைனஸ் ஸ்லோப்னு போட்டுருவோம். கரெக்டா? அப்போ மைனஸ் மைனஸ் என்ன? பாசிட்டிவ். கரெக்டா? அப்போ பாசிட்டிவ்ல எனக்கு என்னவா இருக்கணும்? ஒரு கான்ஸ்டண்டா இருக்கணும். அப்பவும் நம்ம ஆப்ஷனை செக் பண்ணி பார்க்கலாம். ஆப்ஷன் எனக்கு டி தான் மேட்ச் ஆகுது. நெகட்டிவ் சைட்ல கான்ஸ்டண்டா இருக்கு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டினும் லாஸ்ட் கொஸ்டினும் அதே பேட்டர்ன் தான், பட் ஒரு சின்ன டிஃபரன்ஸ். அங்க வந்து இன்க்ரீசிங் டிக்ரீசிங் ரெண்டே தான் இருந்துச்சு. பட் இங்க ஒரு சின்ன சேஞ்ச் கொடுத்துருக்காங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் கான்ஸ்டன்ட், அதுக்கப்புறம் தான் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணோமோ அதே மாதிரி இதுவும் அப்ரோச் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The current I in a coil varies with time as shown in the figure. The variation of induced EMF with time would be. ஸோ இங்கே வந்துட்டு செல்ஃப் இண்டக்டன்ஸா இண்டக்டரா எதுவுமே கொடுக்கல, பட் அதே ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஏன்னா அதே ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம்னா இட் will be easy for us to calculate. ஸோ E is equal to minus L di by dt. இதே ஈக்குவேஷனை நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ அதே சொன்னது தான், that is di by dt அப்படின்றது இங்கே என்ன? ஸ்லோப். ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு ஃபர்ஸ்ட் ஒன் தட் இஸ் இன்க்ரீசிங் ஆர்டர் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எனக்கு E is equal to மைனஸ் எல்ன்றது கான்ஸ்டன்ட் ஆல்ரெடி சொல்லிட்டோம். இங்கே டிஐ பை டிடி தான் ஸ்லோப். அண்ட் இங்கே எனக்கு இன்க்ரீசிங் ஆர்டரில் இருக்கிறனால ஸ்லோப் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இட் வில் பி பாசிட்டிவ். அப்போ எனக்கு இங்கே ஸ்லோப் பாசிட்டிவ் அண்ட் ஆல்சோ கான்ஸ்டன்ட். அப்போ இங்கே என்ன இது பண்ணலாம்? எனக்கு இங்கே இன்றது மைனஸ் அப்படியே இருக்கும், எல்ன்றது கான்ஸ்டன்ட், ஸ்லோப்ன்றதும் கான்ஸ்டன்ட். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம கான்ஸ்டன்ட்னு போட்டிருப்போமா? அப்போ இங்கே இன்டியூஸ் இஎம்எஃப்ன்றது எனக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் அண்ட் ஆல்சோ இட் ஹாஸ் டு பி நெகட்டிவ். அப்போ நம்ம ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஆப்ஷன் 4 பாருங்க, எனக்கு வந்து இங்கே நெகட்டிவாக இருக்குது அண்ட் ஆல்சோ இட் இஸ் கான்ஸ்டன்ட். இதை வச்சே சொல்லிடலாம் ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர்னு சொல்லிட்டு. பட் ஈவன் தோ மற்றதும் நம்ம அப்ரோச் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் தெரிஞ்சிருச்சு, அதே மாதிரி செகண்ட் ஒன் பார்க்கலாம். செகண்ட் ஒன்ல பாருங்க, கரண்ட் வந்து கான்ஸ்டண்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு கரண்ட் கான்ஸ்டண்டா இருக்கு அப்படின்னாலே there is no change in current ன்னு அர்த்தம். சேஞ்ச் இன் கரண்ட் தட் இஸ் di வந்து எனக்கு 0 ஆயிரும். அப்போ இன்டியூஸ் EMF ஆட்டோமேட்டிக்கா 0 ஆயிரும். அதுவும் கரெக்டா இருக்கான்னு பார்க்கலாம். பாருங்க எனக்கு வந்து 0ல தான் இருக்கு. ஸோ அதுவும் கரெக்டா தான் இருக்கு. தேர்ட் ஒன் பார்ப்போம். தேர்ட் ஒன் எனக்கு இங்க டிக்ரீஸ் ஆகுது. அப்போ அதே மாதிரி நம்ம எடுப்போம். E is equal to minus L இருக்கட்டும். பட் ஸ்லோப் வந்து கான்ஸ்டன்ட் தான், பட் இங்க கரண்ட் டிக்ரீஸ் ஆகிறனால it has to be negative. நெகட்டிவ்ல இருக்கும். அப்போ இங்க எனக்கு மைனஸ் கான்ஸ்டன்ட் இங்க வரும். அப்போ மைனஸ் மைனஸ் நமக்கு என்ன? பிளஸ் தான். அப்போ மைனஸ் எகைன் எல்ன்றது கான்ஸ்டன்ட், ஸோ நமக்கு கான்ஸ்டன்ட் இங்க வந்துடும். ஸோ மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடுச்சு. ஆல்ரெடி இங்க கான்ஸ்டன்ட், எல்லும் கான்ஸ்டன்ட், ஸோ கான்ஸ்டன்ட் எழுதிக்கிட்டேன். அப்போ பாசிட்டிவ்ல கான்ஸ்டன்டா இருக்கணும். அப்போ லாஸ்ட் ஒன் பாருங்க, இஎம்எஃப் பாசிட்டிவ்ல இருக்கு அண்ட் ஆல்சோ இட் இஸ் கான்ஸ்டன்ட். அப்போ எப்படி பார்த்தாலும் ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். அப்போ இந்த ரெண்டு கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் கிராஃபா தான் கொடுத்துருக்காங்க, பட் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்தோம்னா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். A current of 2.5 ampere flows through a coil of inductance 5 Ng. The magnetic flux linked with the coil is. ஸோ இது ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கிவன் டேட்டா எடுத்துடலாம். ஸோ கரண்ட் I கொடுத்துருக்காங்க அண்ட் இண்டக்டன்ஸ் 5 Ngன்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ளக்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஃப்ளக்ஸ் வச்சு ரிலேட் பண்ணுற ஃபார்முலா என்னன்னா ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு Li. ஸோ வேர் L இஸ் அ செல்ஃப் இண்டக்டன்ஸ். ஓகே, ஸோ இதை டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். இண்டக்டன்ஸ்ன்ற இடத்துல 5 அண்ட் கரண்ட்ன்ற இடத்துல 2.5. ஸோ 5 into 2.5 that will give you 12.5. அண்ட் ஃப்ளக்ஸோட SI யூனிட் வந்து வெபர். ஸோ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ யூ கேன் செக் த ஆப்ஷன். ஆப்ஷன் B இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இது ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் அண்ட் டைரக்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினும் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The magnetic potential energy stored in a certain inductor is 25 millijoule. ஸோ இங்கே வந்து எனர்ஜி வந்து கொடுத்துருக்காங்க. when the current in the inductor is 60 milliampere. ஸோ கரண்ட் ஐயும் கொடுத்துருக்காங்க. then what they are asking is this inductor is of inductance. ஸோ L வந்து கேட்குறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு ஒரு இண்டக்டர் இருக்குது, அதில் வந்து கரண்ட் நம்ம பாஸ் பண்ணுறோம். பிகாஸ் ஆஃப் தட் அந்த மேக்னெட்டிக் எனர்ஜி ஸ்டோர் ஆகுது. அந்த எனர்ஜி ஸ்டோர் ஆன வேல்யூவும் கொடுத்துட்டாங்க, கரண்ட்டும் கொடுத்துட்டாங்க. they are asking செல்ஃப் இண்டக்டன்ஸ். ஸோ இது ரிலேட் பண்ணுற மாதிரி நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. U is equal to half Li square. ஸோ இட்ஸ் அ டைரக்ட் ஃபார்முலா. கிவன் டேட்டாவை அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். யூன்ற இடத்துல 25 மில்லின்னு இருக்கா, அப்போ 10 power minus 3.
that is equal to half. L என்றத நம்ம கண்டுபிடிக்கிறோம், அப்படியே இருக்கட்டும். So instead of I நம்ம 60 milliampere substitute பண்ணலாம். அப்போ 60 into 10 power minus 3 the whole square. Okay. So இப்போ நாம என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து இந்த சைடு மற்ற டேர்ம்ஸ் எல்லாம் கொண்டு வரலாம். ஸோ இப்போ இங்கே 2 into 25 போது இங்கே 50 வந்துடும். ஸோ நான் டேரெக்டாக 15 எடுத்துக்கிறேன். into 10 power minus 3 by எனக்கு இங்கே 60 into 10 power minus 3 whole square இருக்கு. அப்போ இங்கே 60 into 60 into 10 power minus 3 the whole square. அப்போ 10 power minus 3 whole square போது 10 power minus 6 வந்துடும். That is equal to L. ஸோ அப்போ கேன்சல் பண்ணலாம். 0 0 will get cancel. இது 1, இது வந்து நமக்கு 12. ஓகே, அப்போ 12 into 6 நமக்கு டைரக்டாக தெரியும். that is 72. அண்ட் பேலன்ஸ் மேலே 10 power minus 3 இருக்கு, கீழே minus 6 இருக்கு, மேலே போச்சுன்னா plus 6. அப்போ கால்குலேட் பண்ணோம்னா 10 power 3 ஆயிரும். that is equal to L. ஸோ இப்போ 10 power 3ன்றது என்னது? 1000. அப்போ L is equal to 1000 by 72. ஸோ இதை நம்ம டைரக்டாகவே நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ நான் ஆன்சர் பை டைரக்டாக போடுறேன். நீங்கள் கால்குலேஷன் இட்ஸ் அப் டு யூ, உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அதே மாதிரி நீங்கள் இது பண்ணலாம். ஸோ இப்போ இதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வரும்னா அப்ராக்சிமேட்டாக 13.89 ஹென்ரின்னு வரும். ஓகே, ஸோ செக் த ஆப்ஷன். ஆப்ஷன் 4 is the right answer. We'll see the next question. A long solenoid of diameter 0.1 meter has 2 into 10 power 4 turns per meter. So இந்த லைன் அப்படியே டயக்ராமேட்டிக்கா அப்ரோச் பண்ணலாம். Let us consider உங்களுக்கு ஒரு solenoid இருக்கு and அதோட diameter கொடுத்திருக்காங்க 0.1 meter. And அதுல number of turns எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா 2 into 10 power 4 turns per meter னு கொடுத்திருக்காங்க. And next one, at the center of the solenoid, a coil of 100 turns and radius 0.01 meter is placed with its axis coinciding with the solenoid axis. So இந்த solenoidக்குள்ள ஒரு coil வைக்கிறாங்க. அந்த coilக்கு வந்து எனக்கு 100 turns இருக்கு and also அதோட ரேடியஸும் கொடுத்திருக்காங்க. R is equal to 0.01 meter. Okay, அடுத்து என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். The current in the solenoid reduces at the constant rate to 0 ampere from 4 ampere in 0.05 second. That is, initially எனக்கு solenoidல current pass ஆயிட்டு இருக்கு, that is 4 ampere. இப்போ அதை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க 0 ampereக்கு in 0.05 seconds. இப்போ next என்ன கொடுத்திருக்காங்கன்னா, if the resistance of the coil is 10 pi square ohm, total charge flowing through the coil வந்து கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம தியரி லாஜிக் பார்ப்போம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு solenoid வச்சிருக்காங்க, அதுக்குள்ள ஒரு coil எம்பேண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ கரண்ட் எதில் பாஸ் ஆகிட்டு இருக்குன்னா solenoidல தான் பாஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இனிஷியலாக எனக்கு என்ன கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்குன்னா 4 ampere பாஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கரண்ட்டை ரெடியூஸ் பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு ரெடியூஸ் பண்ணுறாங்கன்னா ஃப்ரம் 4 ampere to 0 ampere, கம்ப்ளீட்டாக ஜீரோவுக்கு கொண்டு வராங்க. தட் மீன்ஸ் கரண்ட்டை ரெடியூஸ் பண்ணுறாங்கன்னா they are changing the current. If there is a change in current, கண்டிப்பாக there will be a change in magnetic field. And also if there is a change in magnetic field, there will be a change in flux. அதனால induced EMF and induced current எதில் கிரியேட் ஆகும்? உள்ள இருக்க காயில்ல வந்து கிரியேட் ஆகும். அப்போ இன்டியூஸ் கரண்ட் பாஸ் ஆகுமா? ஸோ அந்த இன்டியூஸ் கரண்ட் வந்து பாஸ் ஆகுதுன்னா கண்டிப்பா நமக்கு சார்ஜ் ஃப்ளோ ஆகும். அந்த டோட்டல் சார்ஜ் தான் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இனிஷியல் கரண்ட் வந்துட்டு 4 ampere. ஸோ இனிஷியலா கரண்ட் இருக்குன்னா எனக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருந்திருக்கும். ஸோ அந்த இனிஷியல் மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா, அந்த காயில்ல பாஸ் ஆகுறது என்ன கரண்ட்? solenoidோட தானே. அப்போ solenoidக்கு நம்ம டைரக்டா மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபார்முலா mu naught Ni, where mu naught is 4 pi into 10 power minus 7. Nன்றது number of turns per unit length தானே, அது இங்க கொடுத்திருக்காங்க. that is 2 into 10 power 4 and Iன்றது அதில் பாஸ் ஆகிற கரண்ட், அது வந்து 4. கரெக்டா? அப்போ இங்க டைரக்டா போட்டுடலாம். 2 4s are 8, 8 4s are 32. அப்போ எனக்கு 32 pi into 10 power minus 3. இதுதான் எனக்கு இனிஷியலா இருந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க? கரண்ட்டை வந்து 0 ஆக்கிட்டாங்க. அப்போ ஃபைனல் கரண்ட் பார்க்குறோம், தட் இஸ் 0. இஃப் ஃபைனல் கரண்ட் இஸ் 0, ஃபைனல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆல்சோ கோஸ் டு 0. கரெக்டா? ஏன்னா கரண்ட் இல்லைன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்காது. அப்போ இங்கே பாருங்க, டியூ டு த சேஞ்ச் இன் கரண்ட் எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டும் சேஞ்ச் ஆயிருக்கு. இனிஷியலாக ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு, அதை அப்படியே கம்மி பண்ணி 0 கொண்டு வந்துட்டாங்க. கரெக்டா? அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் கண்டிப்பாக நம்ம ஃப்ளக்ஸும் இருக்குமா? அப்போ இனிஷியலாக நம்ம ஃப்ளக்ஸ் பார்த்துடலாம். ஃப்ளக்ஸோட ஃபார்முலா என்ன?
நம்ம வந்து BA cos theta எடுப்போம், அப்படி இல்லைன்னா நம்ம NBA cos theta எடுப்போம். இங்க தீட்டா பார்க்க வேணாம், ரெண்டுமே கோயின்சைடிங்ல தான் இருக்கு. டைரக்டா NBAன்னு எடுத்துப்போம். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நான் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பார்க்கணும். காயிலோட நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், ஏன்னா அதுல தானே ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ காயிலோட நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து 100ன்னு கொடுத்துருக்காங்க, 100. அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பார்க்கலாமா? அது மேலவே கண்டுபிடிச்சிட்டோம். தட் இஸ் 32 பை இன்டூ 10⁻³ நெக்ஸ்ட் ஏரியா பார்க்கணும். ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு ஃபார்முலா என்ன? இது ஒரு காயில் தானே, அப்போ பையா ஸ்கொயர் எடுத்துக்கலாம். அப்போ பை ஆறுன்ற இடத்துல எனக்கு 0.01 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை கால்குலேட் பண்ணலாம். இங்கே எனக்கு 100 இருக்கு, 10⁻². அப்போ இதோட அது போச்சு அப்படின்னா 32 பை இன்டூ 10 இங்கே 10⁻² இருக்கா, இங்கே 2 எழுதிப்போம். இங்கே -3 இருக்கா, அப்போ -3 எழுதிப்போம். நெக்ஸ்ட் இங்கே ஒரு பை இருக்கு, இங்கே ஆல்ரெடி ஒரு பை இருக்கிறனால பை ஸ்கொயர் போட்டுக்கலாம். இங்கே 0.01ன்றது 10⁻². அது ஸ்கொயர் ஆச்சுன்னா என்னது? -4. அப்போ இங்கே பார்க்கலாம், நமக்கு இனிஷியல் ஃப்ளக்ஸ் அப்படின்றது 32 பை ஸ்கொயர் இன்டூ 10⁻2 - 3 வந்து -1. -1 - 4 வந்துட்டு நமக்கு என்ன கிடைக்கும்? -5 கிடைக்கும். இதுதான் நமக்கு இனிஷியல் ஃப்ளக்ஸ். நெக்ஸ்ட் ஃபைனல் பார்ப்போம். ஃபைனல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் 0 தானே. அப்போ எகெயின் இந்த ஃபார்முலா NBAல சப்ஸ்டிட் பண்ணா ஃபைனல் ஃப்ளக்ஸும் எனக்கு என்னவாயிரும்? 0 ஆயிரும். கரெக்டா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது சார்ஜ். ஸோ சார்ஜுக்கு டைரக்டான ஃபார்முலா இருக்கு, தட் இஸ் இன்டியூஸ் சார்ஜுக்கு. நான் இந்த ஃபார்முலா தான் எழுத போறேன். சப்போஸ் அந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியலனா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன ஃபார்முலானா, Q is equal to change in flux by R. ஸோ இங்கே சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ்ல நமக்கு இங்கே வந்து மைனஸ் ப்ளஸ்லாம் பார்க்க வேணாம், வேல்யூ மட்டும் பார்த்தா போதும். ஓகே, அப்போ சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ்னும் போது நமக்கு தெரியுமா, ஃபைனல் மைனஸ் இனிஷியல் பை ஆர்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனல் ஃப்ளக்ஸ் என்ன நமக்கு தெரியும், அது வந்து 0ன்னு சொல்லிட்டு. மைனஸ் இனிஷியல் பார்க்கணும், 32 பை ஸ்கொயர் இன்டூ 10⁻⁻5. அடுத்து என்னது? ரெசிஸ்டன்ஸ் தானே. ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, அது 10 பை ஸ்கொயர். அப்போ இங்கே பை ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். பேலன்ஸ் எனக்கு என்ன இருக்கு? 32 பை 10. அதை வேணும்னா நம்ம 3.2ன்னு எழுதலாம். அப்படி இல்லைன்னா -32, இந்த 10 மேலே போச்சுன்னா 10⁻−1 இல்லையா, இன்டூ 10⁻−6. ஸோ கூலும், ஏன்னா சார்ஜ் கேட்டிருக்காங்க. இங்கே ஆல்ரெடி சொன்னதான் இந்த இடத்துல மேக்னிடியூட் மட்டும் பார்த்தா போதும். ஸோ அந்த ஒரு ரீசனால சார்ஜ் என்னன்னு எடுத்துக்கலாம், 32 இன்டூ 10⁻−6 கூலும். ஸோ மெயினாக இங்கே ஏன் நம்ம வந்து வேல்யூ மட்டும் எடுத்துக்கலாம், டைரக்ஷன் பார்க்க வேண்டாம்னா, சார்ஜ் இஸ் அ ஸ்கேலார். ஸோ நார்மலாக மைனஸ் ரெப்ரசன்ஸ் த டைரக்ஷன். இங்கே நமக்கு டைரக்ஷன் தேவையில்லை, சின்ஸ் இட்ஸ் அ ஸ்கேலார், அதனால தான் வேல்யூ மட்டும் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ ஆப்ஷன் பார்க்கலாம். நமக்கு 32 இருக்கு, பட் மைக்ரோன் இருக்கு. இங்கே 10⁻−6ன்னு எழுதியிருக்காங்க. 10⁻−6ன்றது என்னது? மைக்ரோ தானே. அப்போ சிம்பிள் 32 மைக்ரோ கூலும். We'll check the option. Option 3 is the right answer. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இது ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். A coil of self-inductance L is connected in series with a bulb B and an AC source. ஸோ இந்த லைன் அப்படியே டயக்ராமேட்டிக்காக அப்ரோச் பண்ணலாம். Let us consider நமக்கு ஒரு இண்டக்டர் இருக்கு, அது பக்கத்துலேயே ஒரு பல்ப் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம், அது வந்து சீரீஸ்ல. அண்ட் அலாங் வித் தஸ் நம்ம வந்து ஒரு ஏசி சோர்ஸை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, the brightness of the bulb decreases. இந்த பல்போட பிரைட்னஸ் எப்போ கம்மியாகும்னு கேட்டிருக்காங்க. எப்போ இந்த பல்போட பிரைட்னஸ் வந்து கம்மியாகும்னா, ஒரு அயன் ராடை இந்த இண்டக்டர்ல ஃபிட் பண்ணும்போது. இப்போ லெட் அஸ் கன்சிடர், இப்போ இந்த இண்டக்டர் இனிஷியலா எனக்கு ஏர் மீடியம்ல இருக்கு, இதுக்குன்னு ஒரு இண்டக்டன்ஸ் L இருக்கும், இண்டக்டிவ் ரியாக்டன்ஸும் இருக்கும், தட் இஸ் XL. இப்போ நான் ஒரு அயன் ராடை வந்து இன்சர்ட் பண்றேன் அப்படின்னா, இந்த அயன் ராடை மேக்னடைஸ் பண்றது இந்த இண்டக்டர் பிஸி ஆயிடும். கரெக்டா? ஸோ அப்போ இது கொஞ்சம் கொஞ்சமா மேக்னடைஸ் ஆகும்போது இதோட இண்டக்டன்ஸ் அதிகமாகும். கரெக்டா? அப்போ இண்டக்டிவ் ரியாக்டன்ஸும் அதிகமாகும். அண்ட் யூ கேன் சி இந்த இண்டக்டர் அண்ட் பல்ப் ரெண்டுமே சீரீஸ்ல தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இதுல பாஸ் ஆகிற கரண்ட் I தான் இதுலயும் பாஸ் ஆகும். அப்போ ரெண்டுத்துக்குமே கரண்ட் வந்து சேம். ஃபைன். ஸோ இப்போ இண்டக்டர்ல எனக்கு இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அதிகமாகுது. அப்போ இதோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பார்க்கலாம். நம்ம VL is equal to IXLன்னு பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ இந்த I வந்து ரெண்டுத்துக்குமே கான்ஸ்டன்ட். அப்போ XL இன்க்ரீஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக எனக்கு என்ன ஆகும், இதோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அக்ராஸ் இண்டக்டர் ஆட்டோமேட்டிக்காக பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அதிகமாகுது. கரெக்டா?
அப்போ இந்த இண்டக்டர் நிறைய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எடுத்துக்கிச்சுன்னா ரொம்ப கம்மியான பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் இந்த பல்புக்கு போகும். அப்போ இங்க எனக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன்க்ரீஸ் ஆக இங்க பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன ஆகுது, எனக்கு கம்மி ஆகுது. ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்சஸ் டிக்ரீசஸ், ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன ஆகும்னா இந்த பல்போட பிரைட்னஸ் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இதுதான் லாஜிக். அப்போ ஒரு அயன் ராட இன்சர்ட் பண்ற மூலியமா இதோட இண்டக்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்றோம். பிகாஸ் ஆஃப் தட் அதோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இண்டக்டர்ல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா பல்போட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கம்மியாகும். ஓகே, ஸோ அப்போ ஆப்ஷன் பார்க்கலாம். The iron rod inserted in the coil, the right answer. Option 3 is the right answer. அடுத்த question பார்க்கலாம். இது ரொம்பவே ஈஸியான question. இப்போ தான் ரீசெண்டா கேட்டிருக்காங்க. Two conducting circular loop of radii R1 and R2 are placed in a same plane with their centers coinciding. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டயக்ராம் எடுக்கலாம். You have to consider two loop. அது ரெண்டுமே சேம் plane and coincide ஆகுது, அதோட centers. ஸோ இது வந்து ஒரு first coil எடுத்துப்போம். அண்ட் இதுக்குள்ள இன்னொரு காயில் இருக்கு, இது வந்து செகண்ட் காயில்னு எடுத்துப்போம். அண்ட் அவங்களே கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, R1 is very much greater than R2. அப்போ அவுட்டர் லூப்பை வந்துட்டு அதோட ரேடியஸ் R1ன்னு எடுத்துக்கிறேன். இன்னர் லூப்பை வந்து நான் R2ன்னு எடுத்துக்கிறேன். அண்ட் யூ கேன் சி இதோட சென்டர்ஸ் வந்து கோயின்சைட் ஆகுது. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் M between them will be directly proportional to. மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ மற்றதெல்லாம் நம்மளே இமேஜின் பண்ணிக்கலாம். லெட் அஸ் கன்சிடர், நமக்கு ஒரு காயில கரண்ட் பாஸ் ஆகணும். ஒரு காயில கரண்ட் பாஸ் ஆனாதான் இன்னொரு காயில் எனக்கு என்ன ஆகும், இன்டியூஸ் EMF கிடைக்கும். அதனால தான் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் இருக்கும். கரெக்டா? ஸோ லெட் அஸ் கன்சிடர், எனக்கு ஃபர்ஸ்ட் காயில், தட் இஸ் எனக்கு வெளியில இருக்க காயில்ல கரண்ட் பாஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ அதுல கரண்ட் பாஸ் ஆகுதுன்னா வித் ரெஸ்பெக்ட் டு தட் கண்டிப்பா நமக்கு என்ன இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும். அண்ட் ஆல்சோ சர்க்குலர் காயிலுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம எப்படி ஈக்குவேஷன் எழுதணும்னு மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்டே நம்ம பார்த்துருப்போம், தட் இஸ் மூவிங் சார்ஜஸ். அதே பேட்டர்ன் தான் இங்கேயும் பார்க்க போறேன். ஸோ எனக்கு அவுட்டர் காயில்ல கரண்ட் பாஸ் ஆகுது, அதோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் எழுதணும். ஸோ அப்போ ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா B is equal to mu naught I by 2R. Rன்றது ரேடியஸ், நான் R1ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது எனக்கு ஃபர்ஸ்ட் காயில், தட் இஸ் அவுட்டர் காயிலுக்கு தானே மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ இதை B1ன்னு எடுத்துப்போம். அடுத்து மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் B இதெல்லாம் ரிலேட் பண்றதுக்கு நமக்கு ஃப்ளக்ஸ் தான் தேவை. ஸோ நான் ஃப்ளக்ஸ் எடுத்துக்க போறேன். ஃப்ளக்ஸோட ஃபார்முலா என்ன, ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு NBAன்னு சொல்லுவாங்க. பட் இங்க வந்து நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் கொடுக்கவே இல்லை, அதனால BAன்னு மட்டும் எடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ இவங்க மியூச்சுவல் இண்டக்டன்ஸோட ரிலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஃப்ளக்ஸை வச்சு இன்னொரு ஃபார்முலா இருக்கு, ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு MI. நான் ஏன் இந்த ரெண்டு ஈக்குவேஷனை ரிலேட் பண்ணக்கூடாது, ரிலேட் பண்ணா நமக்கு M கிடைக்கும் இல்லையா. அதுக்கு முன்னாடி இங்க ரொம்ப முக்கியமா நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இப்போ நம்ம ஃப்ளக்ஸ் பார்க்குறோம்னு வச்சுப்போம். மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆன் த ஃபர்ஸ்ட் காயில்னு பார்க்குறேன்னா அடுத்து ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் நான் செகண்ட் காயில் தான் பார்க்கணும். ஆப்போசிட்டாக தான் பார்க்கணும், சேமாக பார்க்கக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டையும் நான் ஈக்குவேட் பண்ண போகிறேன். ஈக்குவேட் பண்ணுறேன்னா ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு B1A2 தட் இஸ் ஈக்குவல் டு MI. ஸோ B1 அப்படின்ற இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். என்ன டேட்டா நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, mu naught I by 2R1. ஸோ இங்கே A2ன்றது என்னது, இன்னர் காயிலோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். ஸோ இன்னர் காயிலோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் நமக்கு என்னன்னா πR2 ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு MI. ஏன்னா இது ஒரு சர்க்குலர் லூப் தான், நான் சொன்னாலும் அதோட ஏரியா πR ஸ்கொயர்னு எடுத்திருக்கேன். தட் இஸ் ஈக்குவல் டு MI. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இவங்க ஈக்குவேஷனாக கேட்கல, மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் வில் பி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தான் கேட்டிருக்காங்க. அதுவும் வித் ரெஸ்பெக்ட் டு ரேடியஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நல்லா பாருங்க, R2 ஸ்கொயர் நியூமரேட்டர்ல இருக்கு, R1 டினாமினேட்டர்ல இருக்கு. அப்போ எப்படி சொல்லலாம், M is proportional to R2 square by R1. So we'll check the option R2 square by R1 now. Option 1 is the right answer. அடுத்த question பார்க்கலாம். It's a theory question. In which of the following device the eddy current effect is not used? So among this option எது வந்து eddy current யூஸ் பண்ணாதுன்னு கேட்குறாங்க. It's a direct question and directவே ஆன்சர் சொல்லிடலாம். That is electric heater. எலக்ட்ரிக் ஹீட்டர்ல நம்ம eddy current யூஸ் பண்ண மாட்டோம். Instead of that நம்ம வேற என்ன யூஸ் பண்ணுவோம்னா Joule's law of heating. அதை வச்சு தான் எலக்ட்ரிக்கல் ஹீட்டர் ஒர்க் ஆகுது, not eddy current. So option 1 is the right answer. We'll see the next question. It's an interesting question from transformer. Question பார்க்கலாம். The primary of a transformer when connected to a DC battery of 10 volt draws a current of 1 milliampere. The number of turns of primary and secondary windings are 50 and 100 respectively.
the voltage in the secondary and current drawn by the circuit in the secondary are. So இங்க நிறைய டேட்டாஸ் கொடுத்திருக்காங்க. பிரைமரி அண்ட் செகண்டரியோட நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க. பிரைமரியில இருக்க கரண்ட் வோல்டேஜ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஸோ நமக்கு டிரான்ஸ்ஃபார்மரோட ஃபார்முலா தெரியும். அதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வரலாம். ஓகே, பட் இங்க நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, டிரான்ஸ்ஃபார்மர் எப்பவுமே நம்ம ஏசில தான் ஒர்க் பண்ணுவோம். பட் இவங்க டிசி பேட்டரியில கனெக்ட் பண்ணியிருக்காங்க. எப்பவுமே ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை டிசி பேட்டரியில கனெக்ட் பண்ணோம்னா கண்டிப்பா அது ஒர்க் ஆகாது. அப்போ அவுட்புட் தட் செகண்டரியில எனக்கு எந்த வோல்டேஜும் இருக்காது, கரண்ட்டும் ட்ரா ஆகாது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். அப்போ கொஞ்சம் பேர் யோசிப்பீங்க, அப்போ நமக்கு ஆப்ஷன் சி 0 கரண்ட் 0 வோல்ட்னு தெரிஞ்சிருச்சு, அப்போ இவ்வளவு கிவன் டேட்டாஸ் தந்திருக்காங்கன்னா இந்த கிவன் டேட்டாஸ் எல்லாம் பார்த்த உடனே நம்ம ஃபார்முலா எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வருவோம். அந்த ஆன்சரும் ஆப்ஷன்ல இருக்கும், பட் கண்டிப்பா தப்பா தான் இருக்கும். ஸோ அதனாலதான் ட்விஸ்டரா இவங்க இப்படி கேட்குறாங்க. ஸோ அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்க்கணும். இந்த இடத்துல டிசிக்கு பதிலாக ஏசி கொடுத்துருந்தாங்கன்னா வழக்கம் போல ஃபார்முலாஸ் எடுத்து கால்குலேட் பண்ணலாம். பட் இங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க, டிசி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ கொஸ்டின் படிக்கும்போது கேர்ஃபுல்லா படிங்க. So last question again transformer ல தான் கேட்டிருக்காங்க. So question பார்ப்போம். A transformer has efficiency 90%, is working on 200 volt and 3 kilowatt power supply. So first இதுல இருந்து given data clear எடுத்துக்கலாம். Efficiency 90% னு சொல்லியிருக்காங்க. Next வந்து primary voltage, நம்ம inputனு சொல்லலாம், primaryனு சொல்லலாம், both are same here. So இங்க நான் வந்து primaryனு எழுதிக்கிறேன். VP is equal to 200 volt. அடுத்து இங்க பவர் கொடுத்திருக்காங்க. எகைன் சேம் திங், நம்ம இங்க பவர் ஆஃப் த பிரைமரின்னு சொல்லலாம், இல்லை இன்புட் பவர்னு சொல்லலாம், போத் ஆர் சேம். தட் இஸ் ஈக்குவல் டு 3 கிலோவாட்ன்றாங்க. இங்க கிலோன்றது 10 பவர் 3, தட் இஸ் 1000. அப்போ இங்க நம்ம 3000 வாட்னு எடுத்துப்போம். அடுத்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா, if the current in the secondary coil is 6 ampere, current in the secondary coilனு சொல்லியிருக்காங்க. அப்போ IS. ஸோ செகண்டரியோட கரண்ட் என்னன்னா 6 ampere. இப்போ அவங்க கேட்கறது the voltage across secondary coil and current in the primary. ஃபர்ஸ்ட் நம்ம பிரைமரி இது கண்டுபிடிச்சிடலாம், ஏன்னா எனக்கு பிரைமரி பவரும் தெரியும், வோல்டேஜும் தெரியும். ஸோ என்ன ஃபார்முலா எடுக்கலாம், கரண்ட் வர கண்டுபிடிக்கணுமா? ஸோ அதை ரிலேட் பண்ற மாதிரி ஃபார்முலா P is equal to VI. எகெயின் இங்க நீங்க பிரைமரின்னு சொல்லலாம் அண்ட் இன்புட்னு சொல்லலாம், போத் ஆர் சேம். ஸோ நீங்க இன்புட் பவர்னு எழுதிக்கிறேன், இங்க எழுதும் போது பிரைமரி வோல்டேஜ், அதே மாதிரி பிரைமரி கரண்ட். ஸோ இன்புட் பவர் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 3000 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இன்புட் பிரைமரி ஆர் இன்புட் வோல்டேஜ் வந்து 200, that is equal to IP. ஸோ இங்க 0 0 0 0 கேன்சல், நம்ம இதையும் கேன்சல் பண்ணோம்னா 15 ஆம்பியர் தான் என்னோட பிரைமரி கரண்ட். அப்போ ஆப்ஷன் பார்க்கலாம், நமக்கு எங்கெல்லாம் இந்த ஆப்ஷன் இருக்குன்னு பார்ப்போம். தட் இஸ் ஆன்சர். எனக்கு 1 2 4 இது மூணுத்துலையுமே இது இருக்கு. ஓகே, ஸோ இதை அப்படியே வச்சுப்போம். நெக்ஸ்ட் செகண்டரி இது பார்க்கலாம். வோல்டேஜ் அக்ராஸ் செகண்டரி கேட்குறாங்க. இப்போ வோல்டேஜ் அக்ராஸ் செகண்டரி கண்டுபிடிக்கணும்னா செகண்டரியில எனக்கு கரண்ட் மட்டும் தான் தெரியும், வேற எதுவுமே தெரியாது. ஸோ நான் எப்படி அப்ரோச் பண்ண போறேன்னா எஃபிஷியன்சி வச்சு அப்ரோச் பண்ண போறேன். எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் பவர் பை இன்புட் பவர் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், கரெக்டா? ஸோ அதை தான் இங்க பிளே பண்ண போறேன். எஃபிஷியன்சி 90%ட்டாங்க. அப்போ 90 by 100. அவுட்புட் பவர்ல இருந்து தான் கண்டுபிடிக்கணும், அதாவது அதோட வோல்டேஜை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ எகைன் இதே ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா, VI. ஸோ இங்கே செகண்டரினால VS ISன்னு எழுதிக்கலாம். நமக்கு IS என்னன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. பை இன்புட் பவர் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் 3000, அதையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் 3000ன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே கேன்சல் பண்ண ஆரம்பிக்கலாம். இங்கே 0 0 கேன்சல், இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 கேன்சல், பேலன்ஸ் 300 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா 9 into 300 is equal to VS and secondary current வந்து 6, கரெக்டா? எகைன் கேன்சல் பண்ணலாம். இது வந்துட்டு நமக்கு 2ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்க வந்து 100ஆ மாறிடும், கரெக்டா? எகைன் எனக்கு இங்க 900 by 2 நம்ம எடுத்தோம்னா நமக்கு இங்க என்ன வரும், 450ன்னு வரும். ஸோ 450 volt. இதுதான் நமக்கு என்னன்னா செகண்டரி வோல்டேஜ். ஓகே, we'll check the option. Option 2 is the right answer. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இஃப் யூ ஹேவ் எனி சஜஷன் ஆர் குவரிஸ் அதை கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.